ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதைகளை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் எவ்வளவு பெரிய ஞானி பாருங்க. அருமையானவர்களே, என்ன பண்ணாரா? தக்காளியை பிறப்பிக்கக்கூடிய விதையை தக்காளிக்குள்ளேயே வச்சுட்டாரு. மாம்பழத்தை பிறப்பிக்கக்கூடிய விதையை மாம்பழத்துக்குள்ளே நினைச்சிட்டாரு, வச்சுட்டாரு. ஆப்பிளை பிறப்பிக்கக்கூடிய விதையை ஆப்பிள்குள்ளேயே வச்சுட்டாரு. இதான் அந்த சிருஷ்டிப்பு பாருங்க, அதுக்குள்ளேயே வச்சுட்டாரு. வச்சுட்டு ஆதாம்கிட்ட என்ன சொன்னாரு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் எல்லாரும் சேர்ந்து வச்சிங்க ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். பிரமாதமா இருக்குது பாருங்க.